ஹைப்ரிட் பாவக்காய் வந்து விவசாயம் பண்ணியிருக்கோம். அது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி குருத்தில் வந்து இலைப்பூச்சி அடிக்குது, இலையை சுருட்டிக்கிட்டு பூச்சி அடித்த மாதிரி இருக்குது. அதுக்கு மருந்து சரியான முறையில் கேட்டோம், ஆனால் சரியான மருந்து யாரும் விளக்கம் சொல்ல மாட்டுறாங்க. யாராச்சும் அப்படி யூடியூப்பில் இருந்தீங்கன்னா அதை கொஞ்சம் சொல்லுங்களேன், கமெண்ட் பண்ணுங்கள். என்ன மருந்து அடிக்கணும்னு கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் பிஞ்சு பூ வச்சு பிஞ்சு வச்சுட்டு புடலங்காயும் பண்ணியிருக்கோம். புடலங்காய் விவசாயமும் அப்படி தான் இருக்குது. இல்லை புதுசாக பண்ணுறதுனால நமக்கு சரியான முறையில் யாரும் எதுவும் சொல்ல மாட்டுறாங்க. அதுக்கும் இலை சுருட்டல் நோய் அந்த பிஞ்சு வைக்க போகிற நேரத்தில் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்கு. இந்த இருக்குது பாருங்கள், இந்த மாதிரி நோய் இது வருது. இது எல்லாமே புடலங்காயில் உள்ள செடி. கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்களேன். அதே மாதிரி பீக்கங்காயும் பண்ணியிருக்கோம். பீக்கங்காயும் காய் வச்சுருக்கு. பீக்கங்காய் வந்து பார்த்திங்கன்னா வேறு அழுகுது, வேறு அழுகி போயிடுது. அது என்ன காரணம்னு தெரியல. நான் எல்லாமே காயை பிஞ்சு வச்சுட்டு வேறு அழுகி வேர்லேருந்து அந்த செடி காய்க்க போகிற நேரத்தில் பட்டு போயிடுது. தோட்டம் இப்போ தான் புதுசாக போட்டிருக்கோம். இது எல்லாமே பீக்க செடி. இந்த இருக்குது பாருங்கள், இது வந்து நல்லா பூ பூத்து காய்க்க போகிற நேரத்தில் அந்த வேறு அழுகி போயிடுது. அதுக்கு என்ன மருந்து கொடுக்கணும்னு தெரியலை. கொஞ்சம் கமெண்டில் இதை ஃபுல்லாக பார்த்துட்டு சொல்லுங்களேன். புடலங்காய் பாருங்கள், புடலங்காயும் பிஞ்சு வச்சுருக்கு. நிறையா பிஞ்சு வச்சுட்டு மஞ்சள் உருப்பாடு ஒரு செடி மட்டும் அந்த வேறு அழுகி காஞ்சி போய்த்து. இது பாவக்காய், புடலை, பீக்கன் 3 போட்டிருக்கோம். அது கொஞ்சம் எதுக்கு என்னென்ன மருந்து வைக்கணும்னு சொல்லி விவசாயிகள் அதுக்குள்ளே விளக்கத்தை கமெண்ட் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.